المتقين، والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين، وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين، وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزبار الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين، أنه قال: به قال حدثنا مسدد قال حدثنا بشر قال حدثنا ابن عون عن ابن سيرين عن عبد الرحمن بن أبي بكر عن أبيه. இந்த ஹதீஸை அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்ரா என்ற தாவி அவங்களுடைய தகப்பனார் அபூ பக்ராயிடமிருந்து ரிவாய் செய்கிறார். அபூ பக்ரா சஹாபி, அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்ரா தாபி. இந்த அப்துல் ரஹ்மான் அவ்வளு மௌலூதின் உலித ஃபில் இஸ்லாம் பில் பஸ்ரா, பஸ்ராவில் முதல்ல இஸ்லாத்தில் பிறந்த குழந்தை. 14வது ஆண்டில், ஹிஜ்ரி 14, ஹிஜ்ரி 99 இந்த உலகத்தை விட்டும் மறைஞ்சிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அத்தா சொன்னாங்க, ذكر النبي صلى الله عليه وسلم قعد على بعيره وأمسك إنسان بختامه أو بزمامه. நபி அவர்கள் ஒட்டகத்திலே அமர்ந்திருந்தாங்க. இது மினாவில் நடந்த ஒரு நிகழ்வு. ஹஜ்ஜத்துல் விதாவில் 10வது நாள் அன்று ஒரு மனிதர் கடிவாளத்தை பிடித்திருந்தார். அம்சக இன்சானுன் பி ஹிதாமிஹி அவ் பி ஜிமாமிஹி, கடிவாளம். இந்த கடிவாளத்தை பிடித்திருந்தது இந்த அபூ பக்ரா தான். தன்னை அவர்கள் காயிபன் சொல்கிறாங்க. நான் தான் ரசூலுல்லாஹுடைய அந்த ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடிச்சிருக்கிறேன். லட்சக்கணக்கான சஹாபாக்கள் கொழுமி இருக்கிறாங்க. ஹஜ்ஜத்துல் வதாவில் பிறை 10 அன்று நபி அவர்கள் ஒட்டகத்தில் அமர்ந்து ஒரு பயான் செய்கிறாங்க. ஐயு யௌமின் ஹாதா, எல்லாத்துக்கும் முன்னால் கேட்குறாங்க, இது எந்த நாள்? சக்கத்துனா
நாங்கள் எல்லாம் மௌனமாக இருந்தோம். ஏனென்றால் ஹத்தா வனன்னா அன்னஹு சயுசம்மிஹி சிவஸ்மிஹி, நாங்கள் நினைத்திருந்தோம் பழைய பேர் இல்லாமல் புதுசாக ஒரு பேரை நபி சொல்ல போகிறாங்க, அதனால தான் இப்படி கேள்வி கேட்குறாங்க போல இருக்குதுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு சக்கத்துனா ஆல அலைச யௌமன் நஹரி, இது குர்பானி கொடுக்கப்படுகின்ற நாள் அல்லவா, நஹருடைய நாள் அல்லவான்னு சொல்லி கேட்டாங்க. முதல்ல கேள்வி ஐயோமின் ஹாதா, நாங்கள் பதில் சொல்லலை. நபியே சொன்னாங்க அலைச யௌமன் நஹர். குல்னா பலா, ஆம் யா ரசூலல்லாஹ், இது நஹருடைய நாள் தான் என்று சொன்னோம். கால, நபி கேட்டாங்க ஐய ஷஹரின் ஹாதா, ரெண்டாவது கேள்வி, இது எந்த மாதம்னா. சக்கத்துனா, நாங்கள் எல்லாம் மௌனமாகவே இருந்தோம், பதில் சொல்லலை. ஹத்தா வனன்னா அன்னஹு சயுசம்மிஹி பிகைரி இஸ்மிஹி, நாங்கள் நினைத்ததற்காக, நாங்கள் சொல்ல சயுசம்மிஹி பிகைரி இஸ்மிஹி, அதனுடைய பேர் எல்லாமே வேறு புதுசாக பேர் சொல்ல போகிறாங்க என்று நாங்கள் நினைத்ததற்காக. எங்களுக்கு தெரியாமல் இல்லை, எங்களுக்கு தெரியும். யௌமுன் நஹர் என்பதும் எங்களுக்கு தெரியும், அடுத்து என்ன மாதம் என்பதும் எங்களுக்கு தெரியும். நபி கேள்வி கேட்குறாங்களே, புதிதாக ஏதேனும் பேர் வைக்க போகிறாங்களோ என்கிற அடிப்படையில் சக்கத்துனா. அலைஸ பிதில் ஹிஜ்ஜான்னா, தில் ஹிஜ்ஜா தானே இது, இந்த மாதம் தில் ஹிஜ்ஜா மாதம் அல்லவா. குல்னா பலா. கால ஃபைன்ன திமாக்கும் வ அம்வாலக்கும் வ ஆராலக்கும், உங்களுடைய உயிர், திமாக்கும் ரத்தம், உடம்புல ரத்தம் இருந்தால் தான் உயிர் இருக்கும். உடம்புல இருக்கிற ரத்தம் பூரா வெளியே வந்துருச்சுன்னா ஆல் க்ளோஸ் அவுட். எனவே இன்ன திமாக்கும், உங்களுடைய உயிர், அம்வாலக்கும், உங்களுடைய பொருட்கள், அராலக்கும், உங்களுடைய மானம் மரியாதை, பைனக்கும் ஹராமும், உங்களுக்கு மத்தியில் புனிதமானது, கஹ்ருமத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா, இந்த உங்கள் ஊரிலே, இந்த உங்கள் மாதத்திலே, இந்த உங்களுடைய நாளுடைய புனிதத்தை போல. இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த நகரம் எப்படி புனிதமானதோ, அதே மாதிரி உங்களுடைய உயிர் புனிதமானது, உங்களுடைய பொருட்கள் புனிதமானது, உங்களுடைய மானங்கள் புனிதமானதுன்னு சொன்னாங்க. லியுபல்லிகு ஷாஹிதுல் காயிப், அஷாஹித் வருகை தந்திருப்பவர்கள், இங்கே ஹாதிராக இருப்பவர்கள், அல் காயிப் வராதவருக்கு
எடுத்து சொல்லவும். லியுபல்லிக், இங்கே இருக்கிறவங்கெல்லாம் யாரெல்லாம் இல்லையோ அவங்கள்ட்ட போய் கரெக்டாக சொல்லிடுங்க. பைன்ன ஷாஹித, இங்கே வருகை தந்திருப்பவர் அசா ஐயு பல்லிக, அவர் எடுத்து சொல்ல வாய்ப்புண்டு, எடுத்து சொல்லலாம். மண் ஒருவருக்கு, ஹுவையவர் அவ்ஆலஹு, அதை ரொம்பவும் நல்ல முறையில் பாதுகாப்பாரோ, மின்ஹு, இவரை விட. லஃபுலன் சொல்லிட்டு ஒழுங்குபடுத்திக்கோ. ஆதிராக இருப்பவர்கள் ஆதிராக இல்லாதவர்களுக்கு எடுத்து சொல்லும்போது இவரை விட அவர் விஷயம் தெரிந்தவராக இருப்பார், விளக்கம் தெரிந்தவராக இருப்பார். எனவே உங்கள் மனதிலேயே உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை வச்சுக்காதீங்க, அடுத்த நபர்கிட்ட சொல்லிடுங்க. இதுதான் இந்த பாபுடைய தலைப்பு. ருப்பமு பல்லகின் அவ் ஆமின் சாமியின் என்கிற தலைப்புக்கு முத்தாபக்கத்தாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இமாம் புகாரி இல்முடைய இந்த பாடத்தில் 16வது பேஜில் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 21வது பேஜிலையும் திரும்பவும் சொல்லுவாங்க. இதை மனாசிக் ஹஜ்ஜுடைய பாடத்திலேயும் 234வது பேஜில் வரும். பதுல் ஹல்க் என்கிற பாடத்தில் 453 வரும். மகாசி என்கிற பாடத்தில் 632 வரும். தஃப்சீர் பாடத்தில் 672 வரும். உல்ஹியா பாடம் அல்லாஹியுடைய பாடத்தில் 833 வரும். ஃபிதன் குழப்பங்களுடைய பாடத்தில் 1048 வரும். தௌஹீதுடைய பாடத்தில் 1109 வரும். இந்த ஹதீஸ் இப்படி திரும்பவும் வந்துக்கிட்டே இருக்கும். ஹஜ்ஜத்துல் வதால நபி அவருடைய குத்துபா இது. பாபுன் அல் இல்மு கபுல் அல் கவுல் வல் அமல் بقول الله عز وجل فاعلم أنه لا إله إلا الله فبدأ بالعلم وأن العلماء هم ورثة الأنبياء ورثوا العلم من أخذه أخذ بحظ وافر ومن سلك طريقا يطلب به علما سهل الله له طريقا إلى الجنة. பெரிய தலைப்பு. இல்மு சம்பந்தமாக, இல்முடைய சிறப்பு சம்பந்தமாக தலைப்பையே ஒரு 5-6 வரி 7 வரியில் அமைச்சிருக்கிறார். இல்மு என்பது சொல்லுக்கு முன்பு, அமலுக்கு முன்பு. 3 விஷயம். ஒன்று செயல்படுவது, இன்னொன்று பேசுவது, இன்னொன்று தெரிந்து கொள்வது, கருப்பது, பேசுவது, செயல்படுவது. இந்த 3 முக்கியமான விஷயம். மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் உள்ளதை பேச்சின் மூலமாகத்தான் அடுத்த ஆளுக்கு எடுத்து சொல்ல முடியும்.
அடுத்து செயல்படணும். இதுவும் மனிதர்களுக்கு முக்கியமானது. ஆனால் பேசுகிறது முக்கியமா, செயல்படுவது முக்கியமா? அதுவும் முக்கியம்தான். அதை விட ரொம்ப பெரிய முக்கியம், பேசுவதற்கு முன்பு என்ன பேசணும்னு கற்றுக்கோ. அமல் செய்வதற்கு முன்பு எப்படி அமல் செய்யணும்னு சொல்லி கற்றுக்க. இல்மு இல்லாமல் அமல் செய்ய முடியாது. இல்மு இல்லாமல் அமல் செய்ய முடியாது. அதே மாதிரி பேசவும் முடியாது. பேசணுமா என்ன தேவை? அமல் செய்யணுமா? இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை? சிறப்பு எதற்கு? இல்முக்கு. அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லியிருக்கிறான் ஆதாரமாக, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர இலாஹ இல்லை என்பதை. இது தெரிய வேண்டிய விஷயம். இது எல்லாரும் தெரிய வேண்டிய விஷயம். லா இலாஹ இல்லல்லாஹ். அதற்கு பின்னால தான் அமல் வந்திருக்கிறது. வஸ்தக்ஃபிர் லி தன்பி, இந்த ஆயத்துடைய தொடர். எப்படி? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லி தன்பிக் என்பது அமல். இங்கே இல்ம முதல்ல சொல்லி வஸ்தக்ஃபிர் லி தன்பிக்ங்கிற அமலை அடுத்து சொல்லியிருக்கிறான். ஃபபதஅ பில் இல்ம். இந்த ஆயத்தில் இல்மை கொண்டு தொடங்கியிருக்கிறான். இல்மு மிக அஃதலானது, சிறந்தது, கட்டாயமானதுன்னு தெரிஞ்சு போச்சு. அன்னல் உலமா ஹும் வரஸத்துல் அம்பியா. மார்க்க கல்வியை கற்ற ஆலிம்கள், அறிஞர்கள், அவர்கள் நபிமார்களுடைய அனந்தரக்காரர்கள், வாரிசுகள். வர்ரசு நபிமார்கள் எல்லாம் இல்மைத்தான் சொத்தாக விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல உலமாக்கள் என்பது பொதுவாக எல்லாவற்றையும் கற்றவர்கள் அல்ல. உலகத்திற்கு பயன்படுமே அதே கற்றவர்கள் அல்ல. உலகத்தில் தீன் ரீதியில் பயன்படக்கூடியதை கற்றவர்கள் தான். நபிமார்கள் கற்றுக் கொடுத்தது, நபிமார்கள் விட்டு சென்றது அந்த இல்மை தான். விமானம் எப்படி கண்டுபிடிக்கிறது, சாலைகள் எப்படி போடுவது, திறமன சாலையை, அடுக்குமாடி கட்டிடம் எப்படி கட்டுவது நபி கற்றுக் கொடுத்துருக்காங்களா? எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? பாயிண்டாக கொடுத்துருக்குறாங்களா? இல்லை. அஹ்லாக் எப்படி இருக்கணும், இபாதத் எப்படி இருக்கணும் என்பதை தான் சொல்லியிருக்கிறாங்க. வர்ரசுல் இல்மை. ஒன்னொரு ஹதீஸில் எப்படி இருக்கும், இன்னல் அன்பியா லம் யுவரிசு தீனாரன் வலா திர்ஹமன், பச்சையாக இருக்குது. நபிமார்கள் எல்லாம் தங்க காசுகளையோ வெள்ளி காசுகளையோ விட்டு செல்லவில்லை. வர்ரசுல் இல்ம, இல்மை தான் விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே ஆலிம்கள், உலமாக்கள் இல்முக்கு வாரிசுதாரர்கள். அப்போ உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்றால் எவ்வளோ பெரிய அந்தஸ்து அது. யாருடைய வாரிசு? உலக ரீதியில் கோடீஸ்வரருக்கு வாரிசுண்டா, அம்பானிக்கு வாரிசு, அதானிக்கு வாரிசுன்னு சொன்னான். அப்படியே ஊடகங்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு.
அந்த பைத்தியக்காரர்களை. நபிமார்களுடைய வாரிசுகள் நம்மெல்லாம் பெருமைப்படணும். நான் நபியுடைய வாரிஸ், நான் நபியுடைய வாரிஸ் என்று. மன் அகதஹு, அந்த இல்மை யார் கற்றுக்கொண்டார்களோ, நபிமார்கள் விட்டு சென்ற இல்மை கற்றுக்கொண்டார்களோ. அகதென்ற எடுக்கிறது லவ்ஸ் அர்த்தம். நான் இங்கே உனக்கு சொல்லியிருக்கிறேன். மன் அகதஹு அகத பிஹல்லின் வாஃபிரின், முழுமையாக அதை பெற்றுக்கொண்டார்கள், முழுமையாக அதை எடுத்துக்கொண்டார்கள். நபிமார்கள் விட்டு சென்ற இல்மை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இல்மி பணக்காரங்க. பணத்துடைய பணக்காரங்கள் அல்ல, இல்மி செல்வந்தர்கள். அடுத்து சொல்லியிருக்கிறாங்க, மன் சலக தரீகன் யத்லுபு பிஹி இல்மன் சஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் இல் ஜன்னா. யார் ஒரு பாதையில் நடந்து செல்வாரோ, இல்மை அந்த பாதையை கொண்டு தேடியவராக, அல்லாஹ் அவருக்கு இலகுவாக ஆக்கி தருகிறான். தரீகன் இல் ஜன்னா, சொர்க்கலோகத்துடைய பாதையை. மறுசாவுடைய இல்மில் தான் எந்த அமல் செய்யணும் சொர்க்கம் கிடைக்கும், எந்த அமல் செஞ்சால் நரகம் கிடைக்கும் என்கிற லிஸ்ட்டு பட்டியல் இருக்குகிறது. வேறு எங்கேயும் சொர்க்கத்துடைய பாதையை காண்பிக்கக்கூடிய இல்மு கிடைக்காது. ஆகவே சொர்க்கலோகம் வேணும்னு எல்லாத்துக்கும் தான் ஆசையாக இருக்குது. அதற்கு ரோடு எங்கே இருக்குது, எந்த ரூட்டில் நடக்கணும் என்று தெரியணும்னு சொன்னால் அதற்குன்னு ஒரு இல்மு இருக்குது. அந்த இல்மு தான் அதற்கு உண்டான ரோடு. இப்போ மதரசாவுடைய இல்மும் பள்ளிக்கூடத்துடைய இல்மும் ஒன்றா வரமா? சான்ஸே இல்லை. பள்ளிக்கூடத்துடைய இல்மும் எப்படி கோடீஸ்வரர் ஆகலாம், எப்படி லட்சாதிபதி ஆகலாம், எப்படி பெரிய சம்பளத்துக்கு வேலை கிடைக்கும், அதெல்லாம் கற்றுக் கொடுப்பான். சொர்க்கலோகத்திற்கு போகிறதெல்லாம் பள்ளிக்கூடத்துடைய இல்முல இருக்காது. நரகத்திலேருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதும் பள்ளிக்கூடத்துடைய இல்முல இருக்காது. மன் சலக தரீகன் யத்லுபு பிஹி இல்மன் சஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் இல் ஜன்னா. அடுத்து அடுக்கிறாங்க பாரு இமாம் புகாரி, இல்முடைய சிறப்பை தெரிய வைக்கணுண்டு. இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமாஉ. இந்த ஆயத்திலே மஃபூல் முந்திடுச்சு, அல்லாஹ ஃபாயில் பிந்திருக்கு உலமா. இது ஹஸ்ருடைய கலிமா. இது உலமாக்கள் மட்டும்தான். அல்லாஹுடைய அடியார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த அடியார்களில் அல்லாஹுவை தெரிந்த ஆலிம்கள் உலமா என்றார். அவர்கள் மட்டும்தான் அல்லாஹை பயப்படுவாங்க. அல்லாஹை அறியாதவர்கள் எப்படி பயப்பட முடியும்? அல்லாண்டா யாருடே தெரியாது. பொதுவாக யாரும் கண்ணியம் கொடுக்கணும்னு சொன்னாலும் பயப்படணும்னு சொன்னாலும் அவங்க யாருன்னு தெரியும். அப்போ தான் கண்ணியம் கொடுப்பாங்க, அப்படி தான் என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. ஒரு மன்னர், ஒரு அதிகாரி, ஒரு ஜனாதிபதி ஒரு ஊருக்கு வரார். கம்பீரத்தோட அதிகாரத்தோடு வரார். இவர் மன்னர், இவர் ஜனாதிபதின்னு அந்த ஊரில் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்கெல்லாம் அவருக்கு கண்ணியம் கொடுக்க தயாராகிடுவாங்க. யாருக்கு தெரியாதோ ஒரு பாதுஷான்னு சொல்லி, ஜனாதிபதின்னு சொல்லி அவரை பொருட்படுத்தவே மாட்டார்.
உஸ்தாதுகள், நீங்கள் கல்வி கற்ற உஸ்தாதுகள் உங்கள் ஊருக்கு வராங்க. உங்கள் ஊரில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் அந்த உஸ்தாதை பற்றி தெரியாது, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பள்ளிவாசலுக்கு போனால் கூட அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் கூட அலைக்கும் அஸ்ஸலாம், ஏதோ ஒரு உஸ்தாத் வந்திருக்கிறார் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த உஸ்தாதிடத்தில் கல்வி கற்ற மாணவர்களாக இருந்தால் உடனே கிட்ட வந்து முஸ்தாஃபா செஞ்சு முஆனக்கா செஞ்சு கவனிக்கிற கவனிப்பு இருக்குதே பெரிய கவனிப்பாக இருக்கும். என்ன காரணம்? நம்ம உஸ்தாத் வந்திருக்கிறாங்க, அந்த தெரியுதல். அதே மாதிரி பார்த்துக்க, அல்லாஹ்வை அறிந்தவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வை பயப்பட முடியும். அல்லாஹ்வை அறியாத யாருக்கும் அல்லாஹ்வுடைய அச்சம் வராது. எனவே மருசாவில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் 1வது ஜும்ராவிலேருந்து 8வது ஜும்ரா வரைக்கும் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, அல்லாஹ்வுடைய கிதாபை பற்றி உங்களுக்கு ஹஷ்யத் ஏற்படணும்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறீங்க, ஹஷ்யத் ஏற்படலைண்டா நீங்கள்லாம் வந்து சும்மா பேப்பரில் தான் ஆலிம்கள், ஹக்கீக்கி ஆலிம்களாக ஆக முடியாது. உண்மையான ஆலிம்களுடைய உள்ளத்தில் ஹஷ்யத் இருக்கணும். இந்த ஆயத்தை சொல்லிடுச்சு. அடுத்து வமா யாக்கிலுஹா இல்லல் ஆலிமூன், அல்லாஹ் சிறப்புப்படுத்துகிறான். நிறைய உதாரணங்களை சொல்லுவான் குரானில். இந்த ஹா இருக்கிறதே அம்சால்களை பார்த்து குரான் நிறைய இடங்களில் உதாரணங்கள் மசலு மசலு மசலுன்னு சொல்லி. இந்த உதாரணங்கள்லாம் எல்லாத்துக்கும் தெரியாதுங்கிறான்ல. யார் ஆலிம்களோ அவங்களுக்கு தான் தெரியும், இல்மு உள்ளவர்கள் தான் இந்த உதாரணங்களை புரிவார்கள் என்று அல்லாஹ் பாராட்டி சொல்கின்றான் உலமாக்களை. வகாலு லவ் குன்னா நஸ்மாவு அவ் நாக்கிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர். நாளைக்கு நரகத்தில் கிடக்கிறவங்க புலம்புகின்ற புலம்பல் இது, கத்துகின்ற கத்துதல் இது. நாங்கள் நபி சொன்னதை காது தாழ்த்தி கேட்டிருந்தால், அவங்க சொன்னதை நாங்கள் விளங்கியிருந்தா, அல்லது குரானில் உள்ள விஷயங்களை குரானை கற்ற ஆலிம்கள் சொன்னாங்களே அதை நாங்கள் செவியிட்டு இருந்தால், அதெல்லாம் நாங்கள் விளங்கியிருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நாங்கள் நரகவாசியாக ஆயிருக்க மாட்டோமே என்று அங்கே வந்து உட்காந்து அழுவாங்களாம், வருத்தப்படுவாங்களாம். இல்மு கற்பதற்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று தானாக விளங்குவது, அப்படி இல்லைன்னா மற்றவங்க சொல்லி கேட்பது. நஸ்மாவு, மற்றவங்க சொல்லி விளங்குறது, தெரிஞ்சுக்கிறது. நாக்கிலு, தானாக சிந்தனை செஞ்சு புரிகிறது. ஒரு வழி என்ன நஸ்மாவு, இன்னொரு வழி என்ன நாக்கிலு. நஸ்மாண்டா மற்றவங்க சொல்கிறத கேட்டு செயல்படுவது. நாக்கிலுன்னா நாமளாக விளங்கி செய்கிறது. வகால ஹல் யஸ்தவில் லதீன யாலமூன் வல்லதீன லா யாலமூன். எவ்வளோ தெளிவாக கேட்குறான். தீனுடைய இல்மை தெரிந்தவர்களும் தீனுடைய இல்மை தெரியாதவர்களும் சமமாகுவார்களான்னு சொல்லி கேட்குறான். ஒரு காலம் சமமாக மாட்டாங்க. இன்னமல் இல்ம், அப்புறம் மை யுரிதுல்லாஹ பிஹி ஹைரன், யாரை கொண்டு அல்லாஹ் ஹைரை நாடுகிறானோ தீனிலே அவருக்கு விளக்கத்தை தருகிறான். யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன்,
தீனில் எந்த அளவுக்கு விளக்கம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா நம்மை நாடி இருக்கிறான் நல்லதுக்கு. தீனில் 0, ஒரு ஹைரம் உங்கள்கிட்ட இருக்காது. இன்னமல் இல்மு பித்தஅல்லும், கற்றுக்கொள்வதை கொண்டு தான் இல்மு கிடைக்கும். சில நசுகாகல பித்தாலீம் என்று இருக்குது. நபிமார்கள் கற்றுக் கொடுத்த இல்மை கொண்டு தான், அதை கற்றுக்கொள்வதை கொண்டு தான். ஆக இல்மு என்பது ஷரியத்துடைய இல்முக்கு மட்டும்தான் சொல்லப்படும். மற்ற இல்மெல்லாம் இல்முன்னு சொல்லப்படுகிறதே தவிர அதெல்லாம் போலி லேபில், அதெல்லாம் ஒரு கலை. நல்லா அழகாக பேர் கலை கல்லூரி, அறிவியல் கல்லூரி அப்படின்னு வச்சுருப்பாங்க. இல்முடைய அந்த மொழிதல் இருக்குதே ஷரியத்து மட்டும்தான். மூத்தா போகும்போது ஒரு ஆள் வசிய செஞ்சார், என்னுடைய சொத்து, என்னுடைய பொருளாதாரம், இதிலிருந்து உலமாக்களுக்கு உதவி செய்யணும் சொல்லி, ஆலிம்களுக்கு செய்யணும், அறிஞர்களுக்கு செய்யணும்னு சொல்லி. இந்த வசியத்துடைய மஸ்ரஃப் யாருண்டா, இல்முல் ஹதீஸ், இல்முல் தஃப்சீர், இல்முல் ஃபிக்ஹ் யார் கற்றுருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வருவாங்க. உலக ரீதியில் கற்றவர்கள்லாம் இந்த வசியத்துக்குள்ளால் வரமாட்டாங்க. வகால அபூதர், அபூதர் அவர்கள் சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, லவ் வலஅத்துமுஸ் சம்சாமத அலா ஹாதிஹி, தங்களுடைய பிடரியை காமிச்சாங்க, இந்த பிடரியில் வாழ வச்சாலும், லவ் வலஅத்துமுஸ் சம்சாமத அலா ஹாதிஹி அஷார இலா கஃபா ثم ظننت أني أنفذ كلمة سمعتها من النبي صلى الله عليه وسلم, நபியிடமிருந்து எந்த வார்த்தையை நான் செவியிற்றேனோ அதை பயான் செய்வதற்கு, சொல்லுவதற்கு நினைத்தால், கபுல அன் துஜீசு அலைய, என் மீது அதை நீங்கள் செயல்படுத்துவதற்கு முன்பு, லஅன்ஃபதுத்துஹா, அதை நான் செயல்படுத்தி விடுவேன். நான் தீனுடைய விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது வாயை திறக்காதே, திறந்தா வெட்டிடுவேன் ஒன்று, உயிர் போயிடும் என்று யாராவது சொன்னால் கூட, ஆனால் செத்து போயிட்டா என்ன செய்கிறது, வெட்டிட்டா என்ன செய்கிறது, பயப்பட மாட்டேன். சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லித்தான் ஆகுவேன் என்று சொன்னாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும். இந்த அபூதருடைய அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு உலக பற்றற்று வாழ்ந்த ஒரு சஹாபி, அபூதர் கஃபாரின்னு சொல்லுவாங்க. ஷாமில் தான் அவங்க இருந்தாங்க. அமீர் முஆவியா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய புறத்திலேருந்து ஷாமுடைய கவர்னராக இருந்தாங்க. முஆவியா அவர்கள் ஷாமுக்கு கவர்னராக இருந்தாங்க. ஹலீஃபா யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஊரில் தான் அபூதர் கஃபாரி இருக்கிறாங்க. புரியுதா புரியலையா? ஆனால் அவங்க பெரிய ஜாஹித், உலக பற்றற்றவர். வல்லதீன யக்னிஸூன ஸஹப வல் ஃபில்லா இப்படின்னு ஒரு ஆயத்து இருக்கிறது. காசு பணங்களை சேர்த்து வைக்கிறதும். இதில் சொன்னாங்க, யார் யார்கிட்ட எவ்வளோ காசு இருக்குதோ அன்னைக்கு அவங்க குடும்பத்துக்கு தேவையானதை மட்டும் தான் வச்சுக்கணும், மீதி உள்ளதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துடணும்.
ஒரு 10 ரூபாயை சேர்த்து வச்சா கூட நரகத்துக்கு தான் போவோம், நாளைக்கு உங்களுக்கு தண்டனை இருக்குது என்கிற கருத்து அவங்கள்ட்ட இருந்துச்சு. சேமிப்பே கூடாதும்மா. அன்றாடம் கிடைக்கக்கூடியது அன்றாட செலவுக்கு மீது உள்ளது தர்மம். யாருடைய பாயிண்ட் இது? அபூதர் கஃபாருடைய பாயிண்ட். இந்த ஆயத்துடைய அசல் கருத்து என்னன்னு சொன்னால், ஜகாத்து கொடுக்காம சேர்த்து வச்சா தான் இந்த தண்டனைக்கு உரியவங்க. அல்லாஹ் கடமையாக்கிய ஜகாத்தை கொடுத்துட்டு சேமித்து வைக்கிறதுக்கெல்லாம் தடை இல்லைன்னு சொல்லி. இப்போது அபூதர் அந்த ஊரில் ஃபத்வா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் பெரிய பிரச்சனையாக ஏற்பட்டு குழப்பங்கள் ஏற்பட்டுடுச்சு. இவர் எல்லாத்தையும் நரகவாசிங்கிறாரு, சம்பாதிக்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் தர்மம் செஞ்சுன்னுங்கிறாரு, 10 ரூபாயை கூட மீட்டு வைக்கக்கூடாதுங்கிறாருங்கிற மாதிரி. என்ன செய்கிறது? பெரிய மனிதர் அபூதர், அவங்களுடைய ஃபத்வாவுக்குன்னு ஒரு வெயிட் இருக்குது. இப்படின்னு சொன்ன உடனே ஊரில் ஒரு பார்ட்டி அவங்களுக்கு ஆதரவு, இன்னொரு பார்ட்டி அவங்களுக்கு எதிர்ப்பு. அமீருல் மோமின் உஸ்மானுக்கு கடிதம் எழுதினாங்களாம், அமீர் முஆவியா தயவு செஞ்சு இவங்களை ஷாமுலேருந்து அழைச்சிக்கங்க, ஊரில் இங்கே இருந்தால் பெரிய பிரச்சனை வருது. உடனே அபூதர்ரை ஷாமுலேருந்து கூப்பிட்டு, நீங்கள் வல்லதீன் எக்னிசூன ذஹப வல் ஃபில்லா என்கிற ஆயத்துக்கு நீங்கள் ஃபத்வாலாம் கொடுக்கக்கூடாது, தடை போட்டாங்க, அரசாங்க தடை. அதுவும் ஒரு முக்தலா மசாலி, பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக. நீங்கள் மதீனாவிலையும் இருக்க வேணாம், ஷாமுலையும் இருக்க வேணாம், ரபதாவில் போய் தனியாக இருந்துக்கணும், ஜனங்கள் இல்லாத ஒரு பாதி, பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்று சொல்லி ஏற்பாடு செஞ்சு ரபதாவில் அவங்கள தங்க வச்சுட்டாங்க. இதன் காரணமாக தான் மதீனாவை விட்டு ரபதாவில் போய் இருந்தாங்க. அங்கேயே தான் அவங்க மௌத்தாவும் போகிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் சில பிரச்சனைகள். ஹஜ்ஜுக்கு வராங்க, ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய காலத்தில் ஜனங்கள்லாம் மசாலா கேட்குறாங்க, இவங்க ஃபத்வா கொடுக்குறாங்க. நீங்கள் தான் ஃபத்வா கொடுக்கக்கூடாதுன்னு அமீருல் மோமினின் சொல்லியிருக்கும்போது எப்படி ஃபத்வா கொடுக்கலாம் என்று ஒருத்தர் ஆட்சேபனை செஞ்சார். அப்போ தான் சொன்னாங்க, லவ் வலஅதுமு ஸம்ஸாமத அலா ஹாதிஹி வஅஷார இலா கஃபாஹு சும்ம வனன்து அன்னி உன்ஃபிது கலிமத்தன் சமீதுஹா என்கிற வாக்கியம் சொல்லப்பட்டது. அப்போ தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, நல்லா கவனிக்கணும். இந்த ஆயத்து சம்பந்தமாக நீங்கள் ஃபத்வா கொடுக்கக்கூடாதுன்னு குறிப்பிட்டு தான் சொன்னாங்க. அந்த ஆள் என்ன நினச்சிக்கிட்டாரு, அவங்க ஃபத்வாவே கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு ஹஜ்ஜுடைய மசாலாவுக்கு ஃபத்வா கொடுக்கும்போது நீ இப்படி வாயை திறக்கலாம், அரசாங்கத்துடைய கட்டளை உனக்கு இருக்குது என்று ஆட்சேபனை செய்யும்போது தான் அவங்க என்ன செஞ்சாங்க, என்னுடைய கழுத்தில் வாள் வைக்கப்படுமையானாலும் கூட நான் நபியிடமிருந்து கேட்டதை சொல்லாமல் இருக்க மாட்டேன்டாங்க. வகௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லியுபல்லிகி ஷாஹிதுல் காயிப், இங்கே இருப்பவர்கள் வராமல் இருப்பவர்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கவும். வகால் இப்னு அப்பாஸ் கூனு ரப்பானியின், குர்ஆனில் இருக்கிறது ரப்பானியன்களாக ஆகிவிடுங்கள் என்று, ரப்பானியன்களாக ஆகிவிடுங்கள் என்று இருக்கிறது. ரப்பானியன்கள் என்றால் ஹுக்கமாக, ஃபுகஹாஅ, உலமாஅ, ஹிக்மத் உள்ளவர்களாக, ஃபிக்ஹ் விளக்கம் உள்ளவர்களாக, மார்க்க அறிஞர்களாக ஆகிவிடுங்கள். இதுதான் ரப்பானியின். ரப்போட நிஸ்பத் ரப்பானியின், அலிஃப் நூன் முபாலகாவுக்கு இருக்கிறது. ரப்பானியின், ரப்பானி, ரப்பானியுடைய பன்மை ரப்பானியின். அல்லாஹுடையவர்களாக ஆகிவிடுங்கள், நேரடி சொல்கிறதா இருந்தால். ரப்பானியின் அல்லாஹுவோடு தொடர்புடையவர்களாக ஆகிவிடுங்கள். ரப்பானிக்கு பொருள் என்ன? அப்போ அல்லாஹோட தொடர்புடையவர்களாக ஆகணும்னு சொன்னால் 3 வஸ்து இருக்கணும். இல்மு இருக்கணும், ஃபிக்ஹ் இருக்கணும்,
ஹிக்மத் இருக்கணும் என்ற அந்த கருத்துப்பட சொல்லியிருக்கிறாங்க. ஹிக்மத் என்றால் என்ன? வதஉ ஷைஇ ஃபீ மஹல்லிஹி, எதை எங்கெங்கே வைக்கணுமோ, எதை எப்படி பயன்படுத்தணுமோ, எதை எங்கே சொல்லணுமோ, எப்போ சொல்லணுமோ, அப்படி நேரங்கள் பார்த்து அனுசரித்து கரெக்டாக நடந்து கொள்வதற்கு பேர் ஹிக்மத்து. ஹிக்மத்துக்கு தாரீஃப் சொல்லு, வதஉ ஷைஇ ஃபீ மஹல்லிஹி. ويقال الرباني الذي يربي الناس بصغار العلم قبل كباره. மக்களுக்கு தர்பியத்து கொடுப்பது ரப்பானி யார்? அவர் மக்களுக்கு தர்பியத்து கொடுப்பார், பயிற்சி கொடுப்பார். சின்ன சின்ன இல்மை கொண்டு பெரிய பெரிய விஷயங்களுக்கு முன்னால் மீசான் ஓதணும், அஜ்னாஸ் ஓதணும், சரஹுமே தாமில் ஓதணும், ஹிதாயத்து நஹு ஓதணும், அல்ஃபியா ஓதணும், அப்புறம் ஹதீஸுடைய கிதாபை கையில் எடுக்கணும், தஃப்சீரை எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம மதரசாவுடைய இந்த இல்முடைய அந்த போங்கு இருக்கிறத முதல்ல சிகாரை கொடுத்து கடைசி கட்டத்தில் பைலாவை கொண்டு வந்து கொடுப்போம், கடைசி கட்டத்தில் புகாரியை கொண்டு வந்து கொடுப்போம். இது தான் அர் ரப்பானி உள்ளது. இப்போ உஸ்தாதுகள்லாம் உங்களை 7 வருஷம் 8 வருஷம் பாடத்தை நடத்தி சின்னதுலேருந்து கொண்டு வந்து புகாரி வரைக்கும் பைலாவி வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்களே, இவங்கெல்லாம் ரப்பானி. ரப்பானியுடைய தாரீஃப் என்ன? அல்லதி யுரப்பின் நாஸ பி சிகாரில் இல்மி கப்ல கிபாரிஹி. சுப்ஹானல்லாஹி பிஹம்தி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்தி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.